ஃப்ரெண்டு டிஆர்எல் உங்களுக்கு கொடி போஸ்ட்லாம் வச்சு வண்டி வேறு லெவலில் வண்டி ஒயிட் கலரில் வண்டி மாசாக அணிக்குது. இன்ஜின் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சிருக்க சூப்பரான ஒரு அம்பாசடர். பின்னாடி சீட்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா சீட் மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்டு டேஷ்போர்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வருது அந்த எக்ஸ்ட்ரா லைட்லேயும் உங்களுக்கு டிஆர்எல் வருது. அந்த இண்டிகேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு டிஆர்எல் வருது. உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருந்த ஒரு வண்டி அம்பாசடர்லாம் இந்த காலத்தில் யார் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி வச்சு ஓட்டுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த வச்சிருந்த கஸ்டமர் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசிலாம் வேறு லெவலில் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசடர் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டா அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தால் அதே இந்துஸ்தான் அம்பாசடர் தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு டிஆர்எல் உங்களுக்கு கொடி போஸ்ட்லாம் வச்சு வண்டி வேறு லெவலில் வண்டி ஒயிட் கலரில் வண்டி மாசாக அணிக்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 85,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சியில் உங்களுக்கு கரண்டில் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, மியூசிக் சிஸ்டம், பவர் பிரேக் வந்துடும். உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசியூஸ் இன்ஜின், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிக்கப் சூப்பராகவே இருக்கும். மைலேஜும் 5 ஸ்பீட்னால மைலேஜும் ஓவராலாக கிடைக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 16 18 நம்ம ஓட்டுறதை பொறுத்து கிடைக்கும். இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஃபிட் பண்ணி வண்டி வேறு லெவலில் நிற்கிது. வண்டியோட நம்பரும் பார்த்தீங்கன்னா 37 38 சூப்பரான நம்பர். வண்டியில் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லை. இன்ஜினில் 100% கேரண்டி, ஆயில் லீக்கு ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கணிச்சில் தான் இருக்குது. வண்டியில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி சூப்பராக நிற்கிது. வச்சிருந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. A to Z எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் எடுத்துக்கவங்களுக்கு அப்படியே எடுத்து ஓட்டுற கணிச்சில் தான் இருக்குது. இன்டீரியரில் லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. உங்களுக்கு கீழே ஃப்ளோர் மேட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக. பின்னாடி சீட்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா சீட் மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்டு டேஷ்போர்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏசியெல்லாம் போட்டோர்னா ஃபுல் கூலிங் இருக்குது, நல்ல கூலிங் இருக்குது. ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100% கேரண்டி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனுங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஏசியெல்லாம் இந்த அம்பாசடரில் இந்த அளவுக்கு கூலிங் வருமானே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த வண்டியில் அவ்வளோ கூலிங் வருது என்னென்னு தெரில. ஃப்ரெண்டில் இண்டிகேட்டரில் வரைக்கும் அவங்க டிஆர்எல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இறங்கி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த வண்டியில் ஃப்ரெண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் இருக்குது. அது பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்லே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க் லைட் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட் எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல் டிஆர்எல் வருது. அந்த எக்ஸ்ட்ரா லைட்லேயும் உங்களுக்கு டிஆர்எல் வருது. அந்த இண்டிகேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு டிஆர்எல் வருது. உங்களுக்கு ஓகே, இப்போ அந்த எல்இடி லைட்டில் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வண்டியோட ஹெட்லைட்டுக்கும் எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரெண்டையும் உங்களுக்கு போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூப்பரான உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். அது கூட உங்களுக்கு அந்த மெயின் ஹெட்லைட்டும் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஆஃப் பண்ணி காட்டி தரேன். உங்களுக்கு அம்பாசடர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஹெட்லைட் மட்டுமே நல்லா பவராக இருக்கும். நார்மல் வண்டியோட பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கூட உங்களுக்கு எல்இடியும் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அம்பாசடர். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இசியூஸ் இன்ஜின். அது கூட உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஏசியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூலிங்கில் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்த ஒரு வண்டி. அம்பாசடரில் இந்த காலத்தில் யார் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி வச்சு ஓட்டுவாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த வச்சுருந்த கஸ்டமர் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓட்டுறதுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசியெல்லாம் வேறு லெவலில் ஒர்க்கிங்கில் இருக்குது. பிக்கப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது. சும்மா காலை கொடுத்தாலே வண்டி சும்மா பறக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அம்பாசடர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அம்பாசடர்லாம் தேடும்போது கிடைக்காது, எப்போவாச்சும் தான் கிடைக்கும். ஏன்னா அம்பாசடர் தேடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது தேடி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நம்பர் வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கும் நம்பர். இந்த வண்டியோட பட்ஜெட் என்ன பார்த்துக்கலாம். இந்த சூப்பரான அம்பாசடர் 2005 மாடல். உங்களுக்கு ஏசி, மியூசிக் சிஸ்டம், பவர் பிரேக்லாம் போட்டு சீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இசியூஸ் இன்ஜின் இருக்குது. அது கூட உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா லைட்டு டிஆர்எல்லாம் போட்டு உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவுமே இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த இன்ஜினில் 100% கேரண்டியாக இருக்குது. எடுத்து உங்களுக்கு அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஈக்குவலாக இருக்க வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250, 2.25, 2.25 அந்த ரேஞ்சு தான் இந்த வித்துட்டுருக்கு. அதுக்கு ஈக்குவலான ஒரு கண்டிஷனில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த அம்பாசடருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 2.25 இல்லை, 2.10 இல்லை, 2 இல்லை, 1.80 இல்லை, 1.70 இல்லை, 1.60 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை
1,50,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு 15,000 டிஸ்கவுண்ட் பண்ணி, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் ஒரு 15,000 டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை ஃபைனல் நம்ம 1,35,000 நம்ம இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். ஒரு 2 வீலர் ப்ரைஸுக்கு உங்களுக்கு இஸ்யூஸ் இன்ஜின் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சிருக்க சூப்பரான ஒரு அம்பாசடர். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 வீலர் ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிராஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வாங்க, இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.